குழந்தையோட அம்மா செல்லம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட டீல் பேசிக்கிறேன். இல்ல இல்ல வேண்டாம். பணத்தை எப்போ எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுங்க. அண்ணா நகர் ஏரியாவுக்கு வந்துருங்க. அங்கிருந்து எங்க வரணும்னு நான் சொல்றேன். போலீஸுக்கு போனீங்கன்னா இல்ல இல்ல, எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். என் குழந்தைய நான் பார்க்கணும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தரை தாம்பரத்துக்கு அனுப்புங்க. பணத்தோட நீங்க அண்ணனா இருப்பாங்க. பணம் என் கையில கிடைச்சதும் குழந்தை அவர் கைக்கு போயிடும். பணத்தோட நான் சொல்ற டைமுக்கு அண்ணா நகர் ஏரியாவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வரணுங்கிறத நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். சரி சார். சார் சார், ஹலோ. யாருண்ணா பேசுனது? 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா குழந்தைய கொடுத்துருவானா? அண்ணா நகர்ல பணத்தை கொடுத்தா தாம்பரத்தில் குழந்தை கிடைக்குமா? அட போன எவனோ நம்ம வேதனையை தெரியாம விளையாட்டு இருக்கா, அதை போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சித்தப்பா, இது என் குழந்தை விஷயம். எனக்கு பணம் முக்கியம் இல்ல. தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? குழந்தைய கடத்துறது தவசி. இப்ப எவனோ ஒருத்தன் போன போட்டு பணத்தை கொடுத்தா கொடுத்துருவியா? ஐயோ, குழந்தை எவனா கடத்தினான்? கடத்த சொன்னது தவசி. அந்த தவசி பைத்தியமாயிட்டதுனால வேற வழி தெரியாம டைரக்டா நம்மள கான்டாக்ட் பண்ணிருக்கான். அவன் யார் என்னன்னு இப்ப உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா அவன் நேரா செல்லம்மாவை கான்டாக்ட் பண்ணுவான். என் குழந்தை சாகுறதும் அந்த செல்லம்மா கிட்ட போறதும் ஒண்ணுதான். இப்ப சொன்ன பாரு, அது பாயிண்ட். சித்தப்பா, நான் போய் குழந்தைய பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். அப்புறமா நீங்க போய் பணத்தை செட்டில் பண்ணுங்க. ஐயோ எப்பா, எனக்கும் பணத்துக்கு ராசி இல்லடா. நான் வேண்டாம் குழந்தைய கூட்டிட்டு வந்து உனக்கு தகவல் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ பணத்தை கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிக்கோ. எதுக்கும் முன்னேற்படா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன சித்தப்பா, பணத்தை தூக்கி போட்டு குழந்தைய கூட்டிட்டு வராம போலீஸ் அது இதுன்னு போய் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அவனேதான். இந்தப்பா போன கொடு, நான் பேசுறேன். இந்தப்பா, நான் வடமலை சித்தப்பா தான் பேசுறேன். குழந்தை எங்க கைக்கு கிடைச்ச உடனே அடுத்த நிமிஷம் பணம் உன் கைக்கு வந்தோம். இப்ப நான் எங்க வரணும் அதை மட்டும் சொல்லு. சரி. கட்டாயம் வரேன்ப்பா. எங்களுக்கு குழந்தை முக்கியம், பணம் தான் முக்கியம் இல்லை. குழந்தைய பத்திரமா பார்த்துக்க. சார், நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே. உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணாரு. யாரு? அவர் சார். சார் லைன்ல இருக்காரு. யாரு? அவர் தான். ஹலோ. உட்காரு. சரி சார். பணம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சார், கொண்டு வந்திருக்கேன் சார். என் குழந்தைய அனுப்பி வைங்க சார். அவசரப்படாத, முதல்ல பணத்தை வச்சுட்டு கிளம்பு. சார், என் குழந்தைய விட்டுருவாங்களா? நீ அப்படியே லைன்ல இரு. நீ அனுப்புன ஆளை உனக்கு போன் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறமா பணத்தை கொடு. அப்படியே செய்யுங்க. ஹலோ. வடமலை சித்தப்பா, பாரதியை பாத்தீங்களா? பார்த்தேன். குழந்தை இங்கதான் இருக்கு. அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? குழந்தை நல்லதான் இருக்கா. எனக்கு தான் பயமா இருக்கு. என்னை சுத்தி 10 தடிய நிக்கிறான். வடமலை, நான் சொல்றதை கேளுப்பா. என்னையும் குழந்தையும் ஏதாவது என்ன எது ஒண்ணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா குழந்தை ஏதாவது பண்ணிட போறாங்கப்பா. நீ உடனே பணத்தை தூக்கி அவங்க முகத்துல விட்டு எறிஞ்சின்னா என்னையும் பாரதி அமிச்சிருவாங்கப்பா. நீ சீக்கிரம் கொடுத்துருப்பா. ஏன் ராஜா இல்ல? சித்தப்பா, நான் இப்ப உடனே கொடுத்துட்றேன். அப்புறம் சித்தப்பா, நீங்க கிளம்பும் போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க.
பண்றேன், நான் பண்றேன். ஆனா நீ சீக்கிரம் பணத்தை கொடுத்துரு. பாரதி பத்திரம் சித்தப்பா. சரிப்பா, சரி. சரி சித்தப்பா, நான் கொடுத்துட்றேன், பணம் கொடுத்துட்றேன். குட்டிமா, குட்டிமா, உன்னால எனக்கு 5 லட்சம் செல்லம். 5 லட்சம். ஹலோ, இப்போ நம்பிக்கை வந்துடுச்சா? குழந்தை பத்திரமா வீட்டுக்கு வந்துடும். போனையும் பேக்கையும் அங்கேயே வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடு. சரிங்க சார். குழந்தை பத்திரம் சார். அதெல்லாம் பத்திரமா வீடு வந்து சேரும். நீ நம்பிக்கையோட போ. சரிங்க சார், நான் இங்கேயே வச்சிடுறேன். பணத்தை கொடுத்துட்டேன். குழந்தை படம்ல ஆண்டவன் புண்ணியத்துல குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கப்பா. குழந்தைய ஒப்படைச்சிட்டாங்களா? ஆமாப்பா, இப்ப நாங்க கிளம்புறோம். அப்புறம் கூட ஒரு தடியன் வரான்ப்பா. அவன் எங்க இறக்கி விடுவான்னு தெரியாது. இறக்கி விட்ட உடனே உனக்கு போன் பண்றேன். நீ நேரா வந்துரு, நம்ம 3 பேரும் போயிடலாம். சரி சித்தப்பா, நீ சீக்கிரம் வந்துரு. நான் வந்துடுறேன், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சித்தப்பா, குழந்தை பத்திரம். குழந்தை பத்திரமா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துருப்பா. வந்துடுறேன். ஏய், வா, விளையாடுனது போதும், வா. வாங்குறேன். போடு. நீ என்னதான் சொல்லு, எனக்கு என்னமோ சரியா படல. அவசரப்பட்டாரு, போலீஸ்க்கு போறணும்டி. எங்க பணத்தோட போனவங்களை இன்னும் காணுமேன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற. நான் வரத்துக்குள்ள உங்க அண்ணனுக்கு வேண்டிய அவசரம். முட்டாள்தனமா தெரியல, நான் எங்க போய் தேடுவேன் அவங்கள? திடீர்னு போன் வந்துச்சுங்க. சரி, ஏன் யாருக்கு தெரியாம ரகசியமா போகணும்? என்கிட்டயே சொல்லிக்கலாம்ல. வந்துட்டாங்க, போதுமா? பாரதி, பாரதி அம்மா, என்ன செல்லம், உள்ள வாங்கண்ணா. மச்சான், அத்தை வீட்டுக்கு வந்துட்டியாடி என் தங்கமே? அப்பா, அந்த 6 படையப்பன் தான் நம்ம பாப்பாவை பத்திரமா திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆமா, அந்த செல்லம்மா கையிலயும் ஆவடுப்பன் கையிலயும் குழந்தை போலியன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன் மாமா அந்த குடும்பத்தை இருக்கிற உங்களுக்கு தூக்கம் வராத? ஏன் மச்சான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா? உங்களுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிருதா? என்னையும் கூட கொண்டு போயிடலாம்ல. ஆமா, இவர் பெரிய அன்பு செல்வன் IPS. துப்பாக்கியோட போய் குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாரு. டேய், உன் குழந்தை யாரும் கடத்தாம பாத்துக்கிட்டா. சித்தப்பா, என்ன இது? சும்மா இருங்க. மாப்பிள்ள, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. நான் பணத்தை கொடுத்ததும் சித்தப்பா கையில குழந்தைய கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இல்ல மச்சான், இருந்தாலும் அவ்வளவு பணம் கொடுத்து தப்பு இல்லையா? டேய், இவ்வளவு நாளா குழந்தைய பாதுகாத்தாங்கல்ல, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்னடா தப்பு? போஸ், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? பேச வந்துட்டான். எனக்கு சொல்லுங்க, எனக்கு சரியா படல. ஆமா, இவருக்கு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம். நாங்களே அங்கங்க செத்து சொன்னா போய் குழந்தைய தூக்கிட்டு வரோம். நீங்க நடுவால உட்காந்துட்டு லொட்டு லொஸ்குன்னு சொல்லிட்டு இருக்க போடா. அப்போ பாரதி இங்க வந்தது உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். வேற என்னடா? சொல்லவே இல்லையே. வேற எப்படி சொல்லணும்? தெரியாத எனக்கு? யார் நீ? நீ ஆளை பார்த்தா நான் நேரல பாப்பேன்டா. உன் கதை எனக்கு எல்லாம் தெரியும்டா. மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன மாமா இது? பாப்பா முகத்தை பாருங்க. புள்ள அந்த இடத்துல என்னெல்லாம் கஷ்டப்பட்டுச்சோ. என்னடி தங்கம், பசிக்குதா? என்ன பாரதி குட்டி, மாப்பிள்ள, நமக்கு வேற வழி இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரதியை கடத்தினது தவசியோட ஆளுங்க. அந்த தவசி இப்ப மென்டல் ஆயிட்டான். நல்ல வேலை, அந்த தவசியோட ஆளுங்க டைரக்டா நம்மள கான்டாக்ட் பண்ணாங்க. இல்லனா
பாரதி நமக்கு கிடைச்சிருக்க மாட்டா. பணம் என்ன மாப்பிள்ள பணம், போனா போட்டும் விடுங்க. டேய் கருப்பு, செல்லம்மா ஈவி இறக்க இல்லாம நம்ம கிட்ட இருந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போனாலே இப்ப என்ன ஆச்சு? ஆண்டவனா பார்த்து குழந்தைய வடமன் கிட்ட சேர்த்துட்டான். சந்தோஷப்பட்டுக்கோ. என்னம்மா நான் சொல்றது? நீங்க சொல்றதுதான் கரெக்ட் சித்தப்பா. மடி நீ யாவது ஒத்துக்கிறிய? அது போதும். மச்சான், எனக்கு என்னமோ எங்கேயோ இடிக்குது. இந்த மனாளுங்க அவ்வளவு சுலபமா குழந்தைய ஒப்படைக்க மாட்டாங்க. எங்கேயோ தப்பு நடக்குது மச்சான். டேய் நிறுத்துற. என்ன உன் மனசுல ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பா இல்ல சிபிஐ கை கடிக்காத. ஓட்டனா? நீ என்ன சொல்ல வர? அப்படின்னா செல்லம்மா மூலியமா இந்த குழந்தைய காப்பாத்திருக்கணும். அப்படிதான் சொன்னேன். வேற எப்படி சொல்ற? வேற எப்படி? இருங்க. அவன் பேசுறது சும்மா பாருமா. இருங்க, சும்மா இருங்க. மாப்பிள்ள, சித்தப்பா சொல்றது சரிதான். நாம பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா அவங்க செல்ல மாட்ட போயிருப்பாங்க. அவ நீதி நேர்மைன்னு சொல்லி அந்த ஏசி சிவரஞ்சனி முன்னாடி போய் நின்று இருப்பா. அந்த கோபத்துல அவங்க நம்ம பாரதி ஏதாவது பண்ணிருந்தா? மாப்பிள்ள, ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. விதி, அந்த விதி என் பாரதியை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்க. இனி என் குழந்தைய சொந்த கொண்டாட அந்த செல்லமா இங்க வரக்கூடாது. இனி என் பாரதிக்கு அப்பா மட்டும்தான். அம்மா செத்துட்டா. அப்படி சொல்றேன் அவனை. இததான் நான் எதிர்பார்த்தேன். டேய் கருப்பு, உன் அன்பு அக்கா செல்லம்மா கிட்ட போய் சொல்லு, குழந்தை கிடைச்சிச்சுன்னு போய் சொல்லு போ. டேய், தப்பி தவறி குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சா என் பையன் வடமலை அவ காலை உடைச்சிடுவான். ஆஹா, உன் காலையே சேர்த்து தான் உடைப்பான். போட. இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு. அழக்கூடாதுடா, அழாத. இனிமே உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா இருக்கேன்ல, உன்னை நான் என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துப்பேன். சரியா? பாப்பாக்கு பால் எடுத்துட்டு வரேன். சரி, அழாத, அழாதமா, அழாதடா சொல்லும். இனி என் பாரதி அழக்கூடாது, அழவே கூடாதுமா, அழக்கூடாது. ஹலோ, யாரு? பெரியப்பாவா? ஆமா. நான் தான் கருப்பு பேசுறேன் பெரியப்பா. பாரதி கிடைச்சா பெரியப்பா? என்னது? பாரதி கிடைச்சிட்டாளா? இப்ப அவ எங்க இருக்கா? நீ உடனே அவளை கூட்டு வா. பெரியப்பா. கருப்பு, கருப்பு, பாரதி கிடைச்சிட்டால? செல்லமாக்கா, பாரதி கிடைச்சிட்டாக்கா? உன் குழந்தை கிடைச்சிட்டாக்கா? கருப்பு, நீ உடனே அவளை கூட்டிட்டு வா. இல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்ல, நான் வந்து பாக்குறேன். அவ நல்லா இருக்கல்ல? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல. என் குழந்தைய நான் பாக்கணும். அவ எங்க இருக்கான்னு சொல்ல, நான் வந்து பாக்குறேன். அக்கா, என்ன கருப்பு தயங்குற? அது என்ன, ஏதாவது பிரச்சனையா? குழந்தை நல்லா தானே இருக்கா? ஐயோ, குழந்தை நல்லாதான் இருக்கா. ஆனா என்ன ஆனா? குழந்தைய கடத்திட்டு போனவங்க போன் பண்ணி, என்ன பணமா? பணத்துக்காக தானே கடத்துனாங்க? ஆமாக்கா, பணமன வச்ச பணத்தை கொடுத்து குழந்தைய மீட்டு வந்துட்டாரு. மீட்டுட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் இப்பவே வரேன். அக்கா, மச்சா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு. ஆமா, நான் சாட்சி சொல்லிட்டேன்ல, அவருக்கு கோபம் வரதான் செய்யும். அது இல்லக்கா. இங்க பாரு, நான் அவளை ஒரே ஒரு தடவை பார்க்கணும். அதுக்கு அவர் சம்மதிக்கிறாரு, இப்ப கேளு. அதை இப்ப என்னால கேட்க முடியாதுக்கா. இப்ப கூட அவருக்கு தெரியாம ரூமுக்குள்ள ஒளிஞ்சிட்டு போன் பண்றக்கா. சரி, நான் உடனே அங்க வரேன். இல்லக்கா, அது என்ன சொல்ற? என்ன? வர வேணாக்கா, மச்சா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு. பரவாயில்ல, சொன்னா கேளுக்கா. ஒரே ஒரு தடவை நான் அவளை எட்ட நின்னாவது பாத்துட்டு போறேன். அக்கா, சொன்னா கேளுக்கா. அக்கா ப்ளீஸ், சொன்னா கேளுக்கா. அக்கா. அப்பா, நான் அவர் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். நானும் வருமா? இருமா. படுபாவிங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. குழந்தை பயந்து பயந்து இப்படி ஆயிடுச்சு. சாப்பிடுறா, ஒரே ஒரு வாய் சாப்பிடுறா. பாரதி, பாரதி,
என் செல்லம் எப்படி இருக்க? ஐயோ பாரதி, என் செல்லம் எப்படிமா இருக்க? அப்பா பாரதி கிடைச்சிட்டாப்பா. நான் கும்புற தெய்வம் என்ன கைவிடல. என் பாரதி கிடைச்சிட்டா. பாரதி எங்கடி என்ன? எங்க இருந்தா? எப்படி கடத்தினவங்க பார்த்து வாங்க சித்தப்பா. மெதுவா மாப்பிள்ள, ஆட்டோ கட் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க வாங்க. இந்தாப்பா. மெதுவா சித்தப்பா. பத்திரமா வாங்க. பார்த்து 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 மாமா. கலைவாணி, அடியே கலைவாணி, கலைவாணி. இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? பரவாயில்ல, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்ல சரியாயிடுமா. சித்தப்பாக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ அதிர்ச்சியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க, சரியா போயிடும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க சித்தப்பா. வாங்க சித்தப்பா. தாகமா இருக்கு. ஒரு போய் நிமிஷம் கொண்டு இதை வா. கொண்டு வரேன். வாங்க சித்தப்பா வாங்க. போங்க மாமா. மெதுவா வாங்க, அப்படி உட்காருங்க. மெதுவா. மாப்பிள்ள, இந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விடுங்களேன். தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பில்லை தீட்டி விட்டானுங்க. மாப்பிள்ள, தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு சித்தப்பாவை விட காசு ஒன்றும் பெருசு இல்லை. சரி சரி சரி, அழக்கூடாதுன்னா அழக்கூடாது. இந்தாங்க சித்தப்பா. என்ன சித்தப்பா, எதுக்கு அழுவுறீங்க? உடம்புக்கு ஏதாவது? உடம்பெல்லாம் நல்லா இருக்குமா. இவ்வளவு நாளா இருட்டுல இருந்தேன், இப்பதான் வெளிச்சத்துக்கே வந்திருக்கேன். உடம்பல ஒரு காலம் பூரா நன்றி கடன் பட்டிருக்கேன்பா. ஏன் சித்தப்பா அழறீங்க? முதல்ல தண்ணியை குடிங்க. சித்தப்பா, நான் உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கலைவாணி, குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு சித்தப்பாவை கூட்டு போய் படுக்கவே. கொடு. புடிங்க. போங்க, போய் படுங்க. எதையும் யோசிக்காதீங்க, போங்க. வாங்க சித்தப்பா. பார்த்து போங்க. பார்த்து. கூட்டு போ கலைவாணி. பார்த்து வாங்க. மெதுவா. சரிடா, சரி சரி. சரி சரி, ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் யோசிக்காதீங்க சித்தப்பா, எல்லாம் சரியாயிடும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, படுத்து ரெஸ்ட் எடுங்க. சரிண்ணே, நான் உடனே கிளம்புறேன். கலைவாணி, போன் வந்துருச்சு. கான்ட்ராக்ட் விஷயம் ஊருக்கு கிளம்புறேன். நீ கூட குழந்தைங்கள பார்க்கணும்னு சொன்னியே. இந்த கிளம்புறேங்க. ஏய், உங்க அண்ணன் கிட்ட சொல்லு போடி. சரி. நானும் சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள தூங்கிட்டாளா? ஆமாம்மா. மச்சான், ஹாஸ்பிட்டல் செலவு போமிச்சோம். எதுக்கு அவசரம்? பொறுமையா கொடுக்கலாம். ஆனா ஊருக்கு போறோம், புடிங்க. நீங்க வேற என்ன நீங்க? சரி அண்ணே, நானும் குழந்தைங்களை பார்க்க ஹாஸ்டலுக்கு போயிட்டு வரேன். அப்படியேம்மா? சரி, போயிட்டு வா. அப்புறம் இந்த வச்சுக்க. வேணாம் அண்ணே, போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போமா, வச்சுக்க. கேட்டதா சொல்லு. வரும்போது உன் குழந்தைங்களை கூட்டிட்டு வர வேண்டியதானே? இப்ப எக்ஸாம் நடக்குதுண்ணே, இப்ப விட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். லீவ்ல கூட்டிட்டு வந்துக்கலாம். சரிம்மா. அண்ணே, சித்தப்பாக்கும் உடம்பு சரியில்லை, அவரையும் பார்க்கணும். பாரதியையும் நீங்க ஒரே ஆளா பார்க்கணும். பாரதிய நான் வேணா கூட்டிட்டு போறேனே, குழந்தைங்களும் பாரதிய பார்த்த மாதிரி இருக்கும். பாரதிய கூட்டிட்டு போறேன்னு சொல்றது உன் குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்காகவா இல்ல செல்லம்மாவுக்கு காட்டுறதுக்காகவா? திபார் கலைவாணி, என் குழந்தைய அங்க திருட்டுத்தனமா கூட்டிட்டு போறேன்னு தெரிஞ்சது அப்ப நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அண்ணே சுமாரு. உன் அண்ணி மேல உனக்கு பாசம் இருந்தா நீ போ. யார் தடுத்தாங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என் பாரதிக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்ல, அவ செத்துட்டான்னு.
மச்சான் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க சும்மா இருங்க மாப்ள. விடுங்க. அண்ணன் என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேனே, அண்ணி அன்னைக்கு குழந்தைய கூட்டிட்டு போகாம இந்த வீட்டுல விட்டுட்டு போனது பலவீனம்னு நீங்க நினைக்கிறீங்க. அது பலவீனம் இல்லைன்னு, பாசம், பெருந்தன்மை. நான் நினைச்சா எங்க வேண்டினாலும், ஏன் இந்த வீட்லயே உங்களுக்கு தெரியாம அண்ணிய கூட்டிட்டு வந்து குழந்தைய காட்ட என்னால முடியும். ஆனா அந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அண்ணியும் அப்படிப்பட்டவங்க இல்ல. கலைவாணி விடுமா, உங்க அண்ணன் தானே பேசுறாரு. போற நேரத்தை கண்ணை கசிக்கிட்டு கிளம்பு. போன்னு சொல்றேன்ல, போ. வர மச்சான். நான் கும்புற கடவுள் கைவிடல, என் அண்ணனை திருப்பி கொடுத்துட்டாங்க. செல்லம்மா, இந்த உடம்புல இன்னும் உசுர் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, நான் நிம்மதியா போய் சேருவேன். என்ன மாப்பிள்ளை இது? பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. செல்லம்மா, அவர் அழ வேண்டான்னு சொல்லு செல்லம்மா. நீங்க ஏதோ மனசுல வச்சு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் மறந்துட்டேனே. இல்லம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். நம்ம வீட்டு கொலை விளக்குமா நீ? உன் தாலியை இருக்க துணிஞ்சனம்மா. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான்மா இது. இல்லண்ணே, நீங்க ஏதோ உணர்ச்சி வேகத்துல பேசுற வார்த்தைய நான் தான் பெருசு பண்ணிட்டேன். நீங்க என்ன தானே மன்னிக்கணும். இல்லம்மா, உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் ஆண்டவன் எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கா. உன் கையால நம்ம ரத்னாவை நான் தத்தெடுக்கணும். அப்பதாம்மா எனக்கு நிம்மதி. அதுக்கு என்னையா, செஞ்சுட்டா போச்சு. இப்பதான் நீ குணமாயிட்டல, சீக்கிரமாவே செஞ்சிருவோம். செல்லம்மா, பாரதி எங்க? பாரதி நம்ம வீட்டுல இருக்கானே. நாளைக்கு நான் கூட்டிட்டு வரேன். ஏன் செல்லம்மா போய் சொல்ற? அவர்கிட்ட உண்மையை சொல்லு. உன் வீட்டுக்கார குழந்தைய வச்சுட்டு தரமாட்டேங்கிறாருன்னு சொல்லு அவர்கிட்ட. என்னது? பாரதியை தூக்கிட்டு போயிட்டானா? அப்பா, முத்தடைக்கு சொல்றது உண்மையா? இல்லண்ணே, அண்ணி ஏதோ தெரியாம பேசுறாங்க. ஏன் செல்லம்மா போய் சொல்ற? அவர்கிட்ட உண்மையை சொல்லு. ஏம்மா, நீனும் தானே கூட இருந்த, உண்மையை சொல்ல. சும்மா இருடி. அவனா? ஐயா ஐயா ஐயா, கடற்கரை ஏதாவது சொல்லி தொலைங்களேன். நீ டென்ஷன் ஆகாதயா. நம்ம குடும்பத்துல ஏதோ கெட்ட நேரம், சில விஷயங்கள்லாம் இப்படி நடந்து போச்சு. சுத்தி வளைக்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. ஸ்னேகா உன்னை சுட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா. அவளை காப்பாத்த தவசி ஒரு காரியத்தை பண்ணிட்டாப்பா. பாரதிக்கு என்னாச்சு அதை சொல்லுங்கப்பா. அது அது வந்து நம்ம பாரதிய கடத்தி வச்சுட்டு செல்லம்மாவை பொய் சாட்சி சொல்ல சொன்னாங்க. கடைசியில கோர்ட்ல செல்லம்மா ஸ்னேகாவுக்கு எதிராகவே சாட்சி சொல்லிட்டாப்பா. இதெல்லாம் தான்ப்பா நடந்துச்சு. பாரதிக்காக பொய் சாட்சி சொல்லுன்னு வடமலை செல்லம்மா கிட்ட கேட்டிருந்திருக்காரு. பாரதி மேல இருக்கிற பாசத்துல மாமாவும் பொய் சாட்சி சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா செல்லம்மா தான் உறுதியா இருந்திருக்கா.
உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவ போய் நிஜத்தை கோர்ட்ல சொல்லி அந்த ஸ்னேகாக்கு தண்டனை கிடைச்சு அவ ஜெயிலுக்கும் போயிட்டாங்க. பாரதிக்கு என்னாச்சு? மாப்பிள்ள, செல்லம்மாவோட நல்ல மனசுக்கு பாரதி ஒரு ஆபத்தும் இல்லாம நல்லபடியா இருக்கு. கடத்தல்காரங்க கேட்ட 5 லட்சம் ரூபாயை கொடுத்து வடமலை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டார். ஆனா தப்பு செஞ்சதுக்கு தண்டனையா அந்த தவசி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கிடக்குறான். நானும் செல்லம்மாவும் பாரதியை கூட்டிட்டு வர மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம். ஆனா மாப்பிள்ளை பாரதியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருப்பா. பாவம் செல்லம்மா உனக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாப்பா. பாரு அவ கோலத்தை, என்னால தாங்க முடியலப்பா. செல்லம்மா, செல்லம்மா இங்க வா. செல்லம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. ஸ்னேகிட்ட போய் எல்லாரையும் விசிறி அடிச்சிட்டேன். நீ உனக்கு கவலைப்படாதம்மா. உன் குழந்தை பாரதிய நான் உன்கிட்ட சேர்க்கிறேன். அப்பா, மாப்பிள்ள வடமல்லி இப்பயே வர சொல்லுங்க, நான் பேசுறேன். அவன் கை காலில் விழுந்தாலாவது. வேண்டானே, எனக்காக யார் காலையும் விழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே பாரதியை தூக்கிட்டு வந்திருப்பேன். அவருடைய வரட்டு கௌரவத்தோட மோத வேண்டாம் விட்டுட்டு வந்துட்டேன். இல்லம்மா, நீ பாரதியை பிரிஞ்சு எப்படி? யார்கிட்ட என்ன விட்டுட்டு வந்திருக்கேன்? பெத்த அப்பா கிட்ட தானே. நான் எப்ப வேணாலும் போய் பாப்பேன். அது தடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. பாரதி மட்டும் இல்லம்மா, வடமலையும் உங்களோட சேர்த்து வைக்கிறேன். நான் பேசுறேம்மா. வேண்டாண்ட, அவர் ரொம்ப கோபத்துல இருக்காரு. இந்த நேரத்துல நீங்க அவரை பாக்குறது நல்லது இல்ல. இந்த பிரச்சனை இப்படியே விட்டுடுங்க. இல்லம்மா, நான் ஏன் விட்டுடுங்கண்ணே. நீங்க முழுசா குணமாய் வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க. அப்பா, 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 அப்பாக்கு இன்னும் சரியாகலையா? இப்போ கொஞ்சம் தேவலை மேடம், சீக்கிரம் குணமாயிருன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவரை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் நானும் இங்க நிம்மதியா இருக்கேன். மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஹாஸ்பிட்டல் இருக்கிற கடற்கரைக்கு சுயநினைவை திரும்பிடுச்சு மேடம். அவரு ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பொழைக்க மாட்டான்ல நினைச்சேன், என்னால நம்ப முடியல. போய் சேர்ந்துருவான்னு நினைச்சேன். நல்லா விசாரிச்சீங்களா? நான் நல்லா விசாரிச்சிட்டேன், விஷயம் உண்மைதான். அந்த ஆள் உயிரோட இருக்க கூடாது வக்கீல் சார். அவன் சாகணும். நானே அவனை என் கையால கொன்னுடணும். மேடம், என்ன மேடம் உளறீங்க? இப்பதான் கொலை முயற்சி கேஸ்ல 7 வருஷம் தண்டனை வாங்கி உள்ள வந்திருக்கீங்க. எப்படியோ அந்த கடற்கரை உயிர் பழிச்சிட்டான். அதை வச்சு உங்களுக்கு பெயில் வாங்கிலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா காரியமே கட்டு போயிடும் மேடம். நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மேடம். இப்பதான் உங்களுக்கு பெயில் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமே பெயில் கிடைச்சிடும் மேடம். நீங்க புரியாம பேசுறீங்க வக்கீல் சார். அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் இப்ப இங்க உயிரோட இருக்கேன்னா அது ஏன் தெரியுமா? அந்த ஆள் அங்க கோமால இருக்கிறதுனால தான். சுயநினைவோட இருந்திருந்தானா நான் செஞ்ச காரியத்துக்கு நேரத்துக்கு என்ன விட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா?
வக்கீல் சார் தன்னை சுட்டதை கூட அந்த ஆளு மன்னிச்சிருவான். ஆனா நான் குறி வச்சது அவன் தங்கச்சி இல்ல. சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டான். என்ன தேடி வருவான், என்ன கொல்லாம விட மாட்டான். மேடம், அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க ஜெயில இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. யாரு அந்த ஆளா? உங்க எல்லாரையும் விட அந்த ஆளை பத்தி எனக்கு தானே நல்லா தெரியும். தங்கச்சிக்காக அந்த ஆளு என்ன வேணாலும் பண்ணுவான், எங்க வேணாலும் நுழைவான். இந்த ஜெயில அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அந்த ஆளை நான் அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறேன். அவன் என் கதையை முடிக்கிறதுக்குள்ள அவன் கதையை நான் முடிச்சிடுறேன். மேடம், என்ன மேடம் உங்க கூட பெரிய தலைவலியா போச்சு? அந்த கடற்கரை உயிர் பழிச்சதால உங்களுக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா அந்த கடற்கரை கொலை பண்ணியே தீர்வுன்னு அடம் பிடிக்கிறீங்க. அப்புறம் அந்த 7 வருஷ தண்டனை தூக்கு தண்டனையா மாறிடும். பரவாயில்லையா? உங்களுக்கு என்ன பத்தி தான் சரியா தெரியல. ஜெயில பத்தியோ சாகரத்தை பத்தியோ நான் யோசிச்சிருந்தேனா, பயந்திருந்தேனா, துப்பாக்கியை தூக்கிட்டு செல்லமா வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன். அந்த ஆளையும் நான் சுட்டு தள்ளிருக்க மாட்டேன். இது ஜென்ம பகை, தீரவே தீராது. ஆவுடையப்பன் குடும்பத்தை அழிக்காம நான் ஓய மாட்டேன். இது நல்லது இல்ல மேடம். நல்லபடியா நடந்து முதல்ல வெளியே வர வழியே பாருங்க. வருவேன், நிச்சயமா நான் வெளியில வருவேன். வந்து அந்த ஆவடைப்பெண் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஏன் கையாலே அழிப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த கடற்கரையை நான் இங்க இருந்தே அழிக்க போறேன். நான் உள்ள இருக்கும் போதே அந்த ஆள் செத்துட்டானா என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது பாருங்க. மேடம், என்ன ஆனாலும் சரி வக்கீல் சார், என் முடிவு இதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை, யாராலையும் மாத்தவும் முடியாது. நான் சீக்கிரம் வெளியில வந்துருவேன். அது வரைக்கும் அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். அப்பா, அப்பா, கூட்டிட்டு போங்க. வரேன் மேடம்.